காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்துருவேன்னு எவன் சொன்னாலும் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. ஐ எம் கம்மிங் அப்படின்னு விஜய் சொன்ன அந்த டயலாக் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து வெளியாகிருக்கிறது. ஒரு 2 நிமிடம் 52 செகண்ட்ஸ் வந்து இந்த ட்ரெய்லர் இருக்குது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது பகவந்த் கேசரி படம் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுலேருந்து நிறைய ஸ்டோரி வந்து இதில் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் என்டையர் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பவர் பேக்டு ஒரு ட்ரெய்லராக இருக்குது. நிச்சயமாக விஜயினுடைய ரசிகர்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ட்ரெய்லராக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா விஜயினுடைய படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் இருக்கும். இதில் வந்து ஆக்ஷன் போர்ஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிடத்துக்கு ரொம்ப பரபரப்பாக அந்த ட்ரெய்லரில் கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதற்கு பிறகு வரக்கூடிய காட்சிகள் அத்தனையும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டயலாக்ஸோட முடிகிறத நம்ம பார்க்க முடியுது. பொதுவாகவே வந்து விஜயினுடைய படத்தினுடைய ட்ரெய்லரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவருடைய சாங்ஸ் எல்லாத்தையும் வச்சு பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான் அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும், அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயினுடைய படத்தில் வந்து உங்களுக்கு எல்லா சுவாரஸ்யமான அம்சங்களும் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து சஸ்பென்ஸாக நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு தான் இந்த ட்ரெய்லர் அப்படின்றது வெல் மேடாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த ட்ரெய்லரில் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கம்யூனிகேட் பண்ணுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸோடைய ஃபோட்டோ இருக்குது, பெரியாருடைய ஃபோட்டோ ரிசம்பிளன்ஸாக வச்சுருக்காங்க. இப்போ சுபாஷ் சந்திர போஸை நம்ம வைக்கும்போது எதற்காக வைப்போம்னா தைரியத்துக்காக வைப்போம். ஸோ இந்த படம் வந்து விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதே மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த டயலாக் வந்து இருக்குது. விஜய் வந்து மாற்றம் அப்படின்ற ஒரு கொடியோடு வந்து அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி இருக்கிறது மாதிரியான காட்சி அமைப்புகள் இடம்பெற்றிருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸில் நிறைய ட்ரோன் ஷாட்ஸை பயன்படுத்தி அவங்க வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெய்லராக இது வந்திருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது தளபதி படம் அப்படின்னு வினோத் வந்து அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் உள்ளே வந்து காலி பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க, இது தளபதி படம் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். அதற்கேற்றார் போல தான் இந்த ட்ரெய்லர் அப்படின்றது கட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு நம்ம ரீசெண்ட் டேஸில் பார்த்த படங்களை வச்சு சொல்லும்போது நம்ம சொல்ல முடியும். இதில் வந்து விஜயினுடைய பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி அந்த ஒரு சின்ன பாப்பா கேட்குறாங்க, நீங்கள் என்ன சூப்பர் மேனா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து நான் ஆர்டினரி மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய டயலாக்ஸாக இருக்கட்டும். விஜயை பொறுத்தவரையில் எப்பயுமே வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரையும் அவருடைய ரசிகர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரியான காட்சிகளும் இருப்பது போல தான் நிறைய அந்த காட்சிகள் இருப்பது போல் நமக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் வந்து விஜய் வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப வந்து அற்புதமாக பண்ணக்கூடிய ஒரு நடிகர், ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அதற்கான எலமெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. பஞ்ச் டைலாக்ஸ் நிறையா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக அரசியலுக்கு வர சொன்னால் கொள்ளையடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்குமா வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாட்டையால் அடிக்கிறது மாதிரியான காட்சிகள் வந்து ஐ திங்க் ரொம்ப ஒரு ஐகானிக் சீனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கொடி இருக்கு இல்லையா, அந்த கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 போர் யானைகள் இருக்கும். அந்த போர் யானைகள் போன்ற ஒரு காட்சி அமைப்பு, அதுக்கு நடுவில் வந்து விஜய் வந்து ஒரு தீப்பந்தம் ஏந்தி அவர் வர்றது மாதிரியான காட்சி, இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பொலிட்டிக்கல் ரிசம்பிளன்ஸாக இருக்குது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜயினுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியில் அவருக்கு இன்னும் அதிகமான ஒரு மைலேஜை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமைவதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. இப்போ ஜனநாயகனா பராசக்தியா அப்படின்ற ஒரு போட்டி நிலவக்கூடிய ஒரு நிலையில் பொதுவாக விஜயினுடைய படங்களை பார்ப்பவர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அவர்களுக்கான அத்தனை அம்சங்களும் இந்த படத்தில் இடம்பெற்றிருப்பதாக தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக அந்த பாடல் இருக்குல்ல, ராவண மகன் அப்படின்ற அந்த பாடல் வந்து ஒரு பில்டப் சாங்காக இருக்க போதுன்னு நினைக்கிறேன், ஒரு தீம் சாங்காக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். விஜயுடைய என்ட்ரி அங்கங்கே அவர் வந்து ஒரு சம்பவம் செய்யும்போது இந்த பாடல் வந்து ஒலிக்க போகுது. இந்த பாடலுக்கு வந்து பயங்கரமான வரவேற்பு சோஷியல் மீடியாவில் நேற்றுலேருந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய அளவில் அந்த பாடலும் பேசப்படும். விஜயினுடைய அந்த பொலிட்டிக்கல் மாசஸாக அவர் வந்து பண்ணக்கூடிய அந்த காட்சிகள் அத்தனையுமே வந்து ஒரு பெரிய எலிவேஷன் இந்த சாங் மூலமாக அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டோம், நம்ம வந்து விஜயினுடைய தாவேக்காவாக இருக்கட்டும், திமுகவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திரை பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து தயாரிப்பு நிறுவனம் வச்சுருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அனுபவம் அப்படின்றது திரைத்துறையில் இருக்குது. இருந்தாலும் கூட அவங்களால வந்து அந்த கட்சியை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ப ஒரு ஜென்சிஸ்
அவங்கள ஈர்க்கக்கூடிய வகையில் ஒரு சாங்கோ இல்லை பெரிய அளவில் எதுவுமே இதுவரை வரல. ஜனநாயகன் படத்தில் வெளியாகிருக்கக்கூடிய ஒரு பேரே வரலாறு அந்த சாங்காக இருக்கட்டும், இல்லை இந்த ராவண மகன்தான் இவன் அப்படின்ற அந்த சாங்காக இருக்கட்டும், எல்லா சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா விஜயினுடைய பொலிட்டிக்கல் கரியருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பயன்படக்கூடிய ஒரு பாடல்களாக வெளியே வந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் எந்த கட்சிகள்லையுமே வந்து இந்த மாதிரியான ஒரு பில்டப் சாங் வந்து இன்னைக்கு அந்த தலைவர்களுக்கு கிடையாது. இப்போ விஜய் வந்து நடிகராக மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு தலைவராகவும் இருப்பதனால இந்த படத்தில் வெளியாக இருக்கக்கூடிய அத்தனை சாங்ஸுமே வந்து அவருக்கு பொலிட்டிக்கலாகவும் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜனநாயகன், பராசக்தி இந்த 2 படங்களுடைய ட்ரெய்லரும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தினுடைய ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது இந்த படம் வந்து ஷோர் ஷாட் ஒரு வின்னிங் படமாக இருக்க போகுது அப்படின்றது மட்டும் நமக்கு ஷோராக தெரியுது. ஏன்னா இந்த படத்தை பற்றி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பேசிய காணொலிகளில் கூட நம்ம சொல்லியிருப்போம். ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு அப்படின்றது நீண்ட காலத்திற்கு முன்பே முடிந்து விட்டது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு முன்பே முழுவதுமாக முடிந்து அவங்களுக்கு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நிறைய டைம் இருந்தது. இந்த படத்தை ரொம்ப அழகாக வந்து செதுக்குவதற்கான ஒரு டைம் அப்படின்றது ஒரு ஸ்பேஸ்ன்றது தான் உங்களுக்கு கிடைச்சது. எந்த ஷாட் வந்து ஒர்க் ஆகும், எந்த மாதிரியான டயலாக் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய விஜயினுடைய ரசிகர்கள் ரசிப்பாங்க அப்படின்றத பார்த்து இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வேற பராசக்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து டிசம்பர் 2024 ஆரம்பித்து 1 இயருக்கு முன்னாடி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் அந்த படத்தினுடைய தயாரிப்பு அப்படின்றது இருந்தது. ஸோ இங்கே வந்து நிறையா ஸ்பேஸ் கிடைச்சதுனால அந்த காட்சி அமைப்புகள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்திருப்பதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இதில் ஏற்கனவே சொன்னல, இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒவ்வொரு காட்சிகளுமே வந்து ரொம்ப வந்து ஒரு கிளாரிட்டியாக அவங்க வந்து பெரிய எஃபர்ட் போட்டு நல்ல கேமில் வந்து ஷூட் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது. வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியும் ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஐ திங்க் இந்த படத்தில் வெளியாகிருக்கக்கூடிய அத்தனை பாடல்களும் நம்ம திரையரங்கில் பார்த்து இன்னும் அதிகமாக கொண்டாடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பராசக்தியுடைய ஆடியோ லான்ச் வந்து சாய்ராம் காலேஜில் நடந்துகிட்ருக்கு. அதில் சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்கின், மணிரத்னம், வெற்றிமாறன், அப்புறம் அந்த படத்தில் நடித்த ரவிமோகன், அப்புறம் சிவகார்த்திகேயன், அப்புறம் ஆதர்வா, அப்புறம் சுதா குங்கரா, இந்த மாதிரி அந்த படத்தில் நடித்தவர்கள் அவங்க வந்து கலந்துக்க போகிறாங்க. இவர்கள் பேசுவது தான் வந்து நாளைக்கு பராசக்தியுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனாக 3:30க்கு வந்து உங்களுக்கு சன் டிவியில் ரிலீஸ் ஆக போகுது. அதே நேரத்தில் 4:30க்கு வந்து மலேசியாவில் நடந்த ஜனநாயகன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஃபுட்டேஜ் போல் அந்த 6 மணி நேரம் தொடர்ச்சியாக ஜி தமிழ், ஜி5ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ அங்கேயுமே ஒரு போட்டி நிலவும். இந்த ட்ரெய்லர் இருக்குல்ல, இந்த ட்ரெய்லர் வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த இசை வெளியீட்டு விழாவே வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிபீட் மோடில் வந்து விஜயினுடைய ரசிகர்கள் விஜயினுடைய படத்தை அவங்க ரசிக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து கொண்டாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டயலாக்ஸாக இருக்கட்டும், பின்னாடி வரக்கூடிய எழுத்துக்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு கவனம் பெறக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. விஜய் தன்னுடைய அரசியல் என்ட்ரிக்கு ஒரு பர்ஃபெக்டாக திட்டமிட்டு ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் ஜனநாயகன் பொங்கல் போட்டியில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து அம்சங்களும் இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.